வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 6. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து அப்படின்னா ஒரு பெண் தன்னை காத்து கொண்டு, அதுக்கப்புறம் தற்கொண்டான் தன்னை கொண்டவனை கணவனை பேணி காத்து, தகை சான்ற சொற்காத்து அப்படின்னா தகை அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். தகை சான்ற சொற்காத்து ரெண்டு பேருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய புகழை காத்து. சோர்விலாள் பெண், சோர்வு இல்லாமல் அறம் சார்ந்த செயல்களை செய்வதிலே தளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடியவள் பெண் என்கிறார் வள்ளுவர். இப்போது குறளுடைய பொருள்னு பார்த்தா, கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். இப்போது ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்போது சாதாரணமாக தற்காத்து அப்படின்னார் வள்ளுவர். இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா பெண்கள், அதாவது இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே பெண்கள் தங்களை பற்றி எப்போவுமே சிந்திக்கிறதே கிடையாது. வீடு, வேலை, குழந்தைகள், கணவன் இப்படின்னு ஓடிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இவங்க நேரத்துக்கு சாப்பிடணும், உடம்பு முடியலன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும், இதெல்லாம் அவங்க சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பரிமாறி முடித்து இருக்கிறத கொஞ்சமாக அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டுட்டு தன்னோட நலத்தில் பெண்கள் அக்கறை காட்டுறதே கிடையாது. அதுக்கு தான் வள்ளுவர் அப்போவே சொல்லிட்டார், தற்காத்து. முதல்ல ஒரு பெண் தன்னை காத்துக்கணும். ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிற அந்த வீட்டினுடைய முழு பொறுப்பும் ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சிந்தித்து தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த வீட்டை நல்ல முறையிலே பராமரிக்கணும் அப்படின்னா அந்த பெண் நல்லா இருக்கணும். பெண்ணுக்கு பொறுப்பு அதிகம் அப்படிங்கிறத வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த காலத்திலேயே ஒரு பெண் நல்லா இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட குறள் தான் இது. தற்கொண்டான் பேணி, கணவனை எப்படி பாதுகாக்கிறது, கணவனுடைய உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் கணவனுடைய வேலை, அந்த வேலையில் இன்றைக்கி பார்த்தா மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அப்போது அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த பெண் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி கணவனினுடைய புகழை காக்கணும். புகழை காக்கிறது அப்படின்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் அவருக்கு இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாதுன்னு மட்டமாலாம் பேசுவாங்க. அப்போ இல்லை என்னோட கணவனை மாதிரி யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது, அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார்னு சொல்லி கணவனினுடைய புகழை ஒரு பெண் காப்பாற்றணும். ஏன்னா கணவனை அந்த பெண்ணே மட்டமாக பேசினா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் அப்பாவை மதிக்க மாட்டாங்க. அப்போது கணவனினுடைய புகழை காக்கிறது, பேணி காக்கிறதுனா வெறுமனா ஒரு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கிடையாது, கணவனினுடைய எல்லா குணநலன்களையும் இவ பேணி பாதுகாத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் சொல் காத்து சோர்விலாள் பெண், இவ அறச்செயல்கள் செய்யணும். எல்லா நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது நிறைய இன்னல்கள் வரும், இடையூறுகள் வரும், அதையெல்லாம் பொருட்படுத்தாது பெண் தளர்ச்சி அடையாமல் சோர்வு அடையாமல் செய்யணும். இப்போ ஒரு வீடு அப்படின்னா ஒரு நாளைக்கு செஞ்சால் போதும், 2 நாளைக்கு செஞ்சால் போதும் கிடையாது. அந்த பெண் வாழ்நாள் முழுவதும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்துதல் வேண்டும். அப்போ அதுக்காகத்தான் முதல் வார்த்தையே வள்ளுவர் என்ன சொல்லிட்டார், தற்காத்து. தன்னை உங்களை நீங்கள் முதல்ல பாதுகாத்துக்குங்க, அப்போ தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இப்போ குடும்பத்தில் திருமணம் ஆகி போனோன்னா மாமியார் மருமகள் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அதிலெல்லாம் அந்த பெண் தன்னை எப்படி காத்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு சில இடங்களில் விட்டு கொடுத்து போய் இருந்தால் மட்டும்தான் குடும்பம் சிறக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் வள்ளுவர் முதல்ல சொல்லிட்டார், தன்னை காத்து கொண்டால் மட்டும்தான் அந்த பெண்ணால் தன்னுடைய குடும்பத்தை காக்க முடியும் என்று. அப்போது தன்னைத்தானே காத்து கொண்டு தன் கணவனையும் பேணி தகுதியான புகழையும் காத்து சோர்வின்றி இருப்பவளே பெண் என்கிறார் வள்ளுவர். இப்போ இந்த குறளை வச்சு பார்க்கும்போது ஔவையார் கொன்றை வேந்தனில் காவல் தானே பாவையருக்கு அழகு, காவல் அப்படின்னா ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய பொறுப்பு, அதுதான் பெண்களுக்கு அழகு என்று சொல்லியிருக்கிறார் ஔவையாரும். மீண்டும் குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.